மனுஷனால நிலவுக்கு போக முடியும், செவ்வாய் கிரகத்துக்கு கூட போக முடியும். இப்படி பூமியை விட்டு பல லட்சம் பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரகங்களுக்கே போகும்போது மனுஷனால பூமியில உள்ள ஒரு இடத்துக்கு மட்டும் போகவே முடியாது. அப்படியே போனாலும் அங்க இருக்கிற நிலத்துல காலடி கூட வைக்க முடியாது. அந்த இடத்தோட பேர் தான் மரியானா ட்ரென்ச். இத சேலஞ்சர் டீப்னு சொல்றாங்க. இந்த உலகத்தோட ரொம்ப ஆழமான கடற்பகுதி இதுதான். பொதுவா கடலோட சராசரி ஆழம் 4 கிலோமீட்டர்னு சொன்னா இங்க ஆழம் 10,902 மீட்டர், அதாவது 11 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் குறைவான ஆழம். எவரெஸ்ட் மலையை தூக்கி அப்படியே கடல்ல போட்டா கூட அந்த மலை கடலின் மட்டத்தில இருந்து 3 கிலோமீட்டர் ஆழத்துல தான் கிடக்கும். மனுஷனோட உடலால ஓரளவு அழுத்தத்தை மட்டும் தான் தாங்க முடியும். நிலத்துல வாழ்ற நம்ம கூட தொடர்ந்து அழுத்தத்தை தாங்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது காற்றோட அழுத்தம். காற்று ஒரு சென்டிமீட்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவுல தொடர்ந்து அழுத்திட்டே தான் இருக்கும். நம்ம பிறந்ததுல இருந்தே இந்த அழுத்தத்தை தாங்கிட்டு இருக்கறனால அது நமக்கு தெரியறது கிடையாது. நம்மளோட உடம்புக்கு இந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி இருப்பதும் நமக்கு தெரியாமலே இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆனா காற்றை கம்பேர் பண்ணும்போது காற்றை விட நீருக்கு அழுத்தம் அதிகம். கடல் மட்டத்துல இருந்து வெறும் 10 மீட்டர் ஆழத்துக்கு போன உடனே காற்று நம்ம உடல் மீது கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை விட 2 மடங்கு அதிகமான அழுத்தம் நீர் கொடுக்கும். அதுவே 20 மீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட 3 மடங்காகும். அதுவே 30 மீட்டர் ஆழத்துல 4 மடங்காகும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கடல் ஆழத்துல 400 மடங்கா இருக்கும். இந்த அழுத்தத்தை நம்ம தரையில உணரணும்னா தரையில நம்மள படுக்க வச்சு நம்ம மேல 50 சிமெண்ட் முட்டைகளை அடுக்கி வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு அழுத்தம் தான் கடலோட 4000 மீட்டர் ஆழத்துல இருக்கும். அப்படி பார்த்தாலே இந்த ஆழமான கடல் பகுதிக்கு போக இன்னும் 8000 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கு. இதே மாதிரி கணக்கிட்டு பார்த்தா 10,000 மீட்டர் ஆழத்துல 1100 மடங்கு அழுத்தம் இருக்கும். அப்படி பாக்குறப்ப அந்த இடத்துல மனுஷனோட உடலை நீர் ஊடுருவி கூட சென்றோம். இதனால மரணமே ஏற்பட்டுரும். இது மட்டும் இல்லாம கடலோட 800 மீட்டர் ஆழத்திலேயே இருள் சூழ்ந்து ஒன்றுமே பார்வைக்கு தெரியாது. இதுவும் இல்லாம இங்க விசித்திரமான பல நீர்வாழ் உயிரினங்களை இருக்கு. இவ்வளவு ஆழத்துல வாழக்கூடிய இந்த மாதிரி உயிரினங்களை உலகத்துல வேற எந்த கடல் பகுதிகளையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கடல் பகுதிகளில் கூட 2 மனிதர்கள் போயிட்டு வந்தாங்க. ஜாக் பிகார்ட் மற்றும் லெப்டினன்ட் டான் வால்ஸ் தான் அவங்க. இல்ல ஜாக் பிகார்ட் ஒரு கடல் ஆராய்ச்சி நிபுணர், வால்ஸ் கடற்படை அதிகாரி. 1960 ஜனவரி 23ல ஸ்ட்ரியஸ்ட் அப்படிங்கிற நீர்மூழ்கி களம் ஒன்றுல இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 11,000 மீட்டர் ஆழத்துல ஏற்படக்கூடிய நீரின் அழுத்தத்தை கணக்கிட்டு அதை தாங்குற அளவுக்கு ரொம்பவே வலுவான இரும்பு கூண்ட ஒண்ண உருவாக்குனாங்க. 59 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்ட இந்த களத்துல கிட்டத்தட்ட 4 நாட்கள் பயணம் செஞ்சு இந்த ஆழத்தையும் அடைஞ்சாங்க. இந்த கூண்டுல பொருத்தப்பட்டிருந்த கனத்த கண்ணாடி சாளரம் வழியா சக்திமிக்க ஒளிய பீச்சி அந்த வெளிச்சத்துல நிலத்தை பார்த்தாங்க. அந்த பகுதியை பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு டைட்டானிக் பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரனும் இந்த ஆழ்கடல் பகுதியில சில குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் பயணம் செஞ்சிருக்காரு. எந்த ஒரு மனுஷனும் எப்படிப்பட்ட பாதுகாப்போடு போனாலும் கூட இந்த மர்ம பிரதேசத்துல காலடி பதிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை.